கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் காலங்களில் இருக்கிறோம். கிறிஸ்துமஸுக்கு பல ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் புதிய உடைகளை வாங்குவதற்கு நாம் கடைகளுக்கு செல்கிறோம். புதிய பலகாரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். இவைகளெல்லாம் கிறிஸ்துமஸினுடைய ஒரு பங்காக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் அவரை எப்படி கொண்டாடுவது என்று முன்கூட்டியே பல திட்டங்களை எல்லாம் நாம் திட்டுகிறோம். ஆனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் இந்த உலகத்திலே வருகிற வேளையில் அவரை குறித்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டது, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எப்படி என்ன தன்மையுடையவர் என்பதெல்லாம் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாடுவது மிக சிறந்த காரியம். அதே நேரத்தில் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை அர்த்தத்தை புரிந்தவர்களாக நம்ம இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினால் உண்மையாகவே அந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் ஆயிருக்கும். இந்த வேளையில கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயே இவரை குறித்து முன்னாலே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களிலே, அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதென்று ஏன் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்கள்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெறுவாள். அது நடக்கக்கூடிய காரியமா? ஆனால் இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி மிக தெளிவாக ஒரு கன்னிகையின் மூலமாக இயேசு இந்த உலகத்திலே பிறப்பார். அதோடு கூட அவருக்கு ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் புதிய ஏற்பாட்டிலே உறுதி செய்யப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த கன்னிகை மரியாள், அவருடைய வயத்துல இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. யோசேப்பின் மூலமாக அந்த பெயர் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதுதான் தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கிறது. இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிட்டார்கள். எந்த ஒரு மனுஷனுக்கும் பிறப்பதற்கு முன்பாக பெயரே வைக்க மாட்டார்கள். பிறந்து அதன் பின்புதான் அந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல பெயரை தங்களுடைய வம்சத்தின்படியாக தெரிந்து அதை சூட்டுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு கூட சதா காலங்களிலும் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயருக்கான அர்த்தத்தை இந்த வேளையில நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த இம்மானுவேலை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருக்கு நாம் முதலிடத்தை கொடுப்போம். அவரை திருப்திப்படுத்துவோம். அவரை பின்பற்றி செல்வோம். அவருடைய சீஷர்களாக இருப்போம். அந்த இம்மானுவேல் இந்த நாளிலே அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் இம்மானுவேலாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இம்மானுவேலாகிய இயேசு, ஆண்டவரே, நீர் எங்களுடைய இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக மரித்து ஆண்டவரே உயிர் தெழுந்து இன்றும் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உண்மை இம்மானுவேலாக நாங்கள் ஏற்று அங்கீகரித்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துறீங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இம்மானுவேல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பாராக.